சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் என்பவர் யார்? அவரை பற்றி இப்ப பார்க்கலாம். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா சந்திரகுப்த மௌரியர். இவர் யார், எவ்வாறு மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தார் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். இவரை பற்றிய தகவல்கள், சந்திரகுப்த மௌரியர்னா கிமு 325 இருந்து 301 வரை. இவருடைய பீரியட் கிமு 325 இருந்து 301 வரை. இந்த மௌரிய பேரரசை அல்லது சந்திரகுப்த மௌரியரை பற்றிய தகவல்கள் எங்கிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா தீப வம்சம், மகா வம்சம். இந்த தீப வம்சம், மகா வம்சம் அப்படின்னா புத்த சமயத்தின் பிரிவுகள். அதுக்கடுத்து புராணங்கள், கல்வெட்டுகள், ஸ்தூபிகள். ஸ்தூபிகள்னா கல்வெட்டுகள்னா நமக்கு தெரியும். கல்வெட்டுகள்ல பழங்கால அரசர்கள் தங்களுடைய செயல்களை, தங்களுடைய நிகழ்வுகளை, வரலாற்று பதிவுகளை அந்த கல்வெட்டுல பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் புக்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப இது மாதிரி இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. தங்களுடைய செயல்களை, தங்களுடைய நடவடிக்கைகளை இந்த கல்வெட்டுல பதிய வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்தூபிகள்னா என்னன்னா புத்தர் இறந்த பின்பு அவருடைய எச்சங்கள்னா அவருடைய பாகங்கள், உடலுடைய ஒவ்வொரு பாகமும் இந்த ஸ்தூபி அடியில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதுலயும் இந்த ஸ்தூபிகள்லயும் வரலாற்று பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்து குகை கல்வெட்டுகள், குகைக்குள்ள இருக்கிற கல்வெட்டுகள். குகையில அப்பெல்லாம் குகைக்குள்ள நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து விசாக தத்தர் எழுதிய முத்ரா ராஜசம். விசாக தத்தர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் முத்ரா ராஜசம் அப்படிங்கிற ஒரு அரசியல் நாடகத்தின் மூலம் மௌரிய பேரரசு எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது, நந்த வம்சத்தை அழித்து மௌரிய பேரரசு எவ்வாறு தோன்றியது, அதை பத்தி இதுல எழுதியிருப்பாங்க. இதனுடைய கதாநாயகன் யாருன்னு பார்த்தா ராட்சசன், சந்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கியர். இந்த நாடகம் கிட்டத்தட்ட அர்த்த சாஸ்திரத்திற்கு இணையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா. இந்த மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா மகா அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது எப்போது படையெடுத்தார் அப்படின்னு கேட்டா கிமு 326. இப்ப ஒரு வரலாற்று நிகழ்வு நம்ம பார்க்கும்போது அதை ஒட்டிய மற்ற பகுதியை பார்த்துடணும். இந்தியாவின் மீது அலெக்சாண்டர் படையெடுத்தது எப்படின்னா கிமு 326. இந்தியாவின் வடமேற்கு உலகத்தை பூரா வெற்றி பெற வேண்டும், உலக நாடுகளை பூரா நாம் வெல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல் கொண்டவர் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் கைபர் போலன் கணவாய்கள், அந்த கணவாய்கள் வழியாக இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இந்தியாவின் மீது படையெடுத்து பல பகுதிகளை பிடிச்சிருப்பார் இவர இந்த மகா அலெக்சாண்டர். அவர் விட்டு சென்ற பகுதிகளை செல்யூகஸ் நிக்கோடர், என்னது இந்த செல்யூகஸ் நிக்கோடர் அப்படிங்கிற தளபதியும் மற்ற தளபதிகளும் அவர் விட்டு சென்ற பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள். இந்த செல்யூகஸ் நிக்கோடருடைய தூதுவர் தான் இந்த
இந்த மெகஸ்தனிஸ். இந்த மெகஸ்தனிஸ் வந்து எழுதிய நூல் இண்டிகா. அந்த வடமேற்கு பகுதியில் வந்து அலெக்சாண்டர் வென்றிருப்பார். அந்த பகுதியை இந்த நமது சந்திரகுப்த மௌரியர் என்பவர் பிடிக்க முயல்வார். அவ்வாறு பிடிக்க முயன்று செல்யூக்கஸ் நிக்கோடரை தோற்கடித்து அந்த வடமேற்கு பகுதியில் இருக்கிற பகுதிகள் எல்லாம் இந்த சந்திரகுப்த மௌரியர் வெல்வார். அப்போது அவ்வாறு வெல்லும் போது இவர் வந்து யாரு, இந்த செல்யூக்கஸ் நிக்கோடர் என்பவர் உள்நாட்டு போரில், உள்நாட்டு கழகத்தில் ஆண்ட கோனஸ், என்னது ஆண்ட கோனஸ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து சந்திரகுப்த மௌரியர் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் படையெடுத்து செல்யூக்கஸ் நிக்கோடர் மீது படையெடுப்பார். அதனால் இவர் வந்து அந்த செல்யூக்கஸ் நிக்கோடர் நம் சந்திரகுப்த மௌரியரிடம் உடன்படிக்கை செய்து கொள்வார். உடன்படிக்கை செய்து கொண்டு சத்ரப்புகளை, பல சத்ரப்புகளை, சத்ரப்புகள்னா பல மாநிலங்களை சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கி விடுவார். ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அதற்கு ஈடாக தன்னுடைய மகளை, யாருடைய மகளை, செல்யூக்கஸ் நிக்கோடருடைய மகளை துர்தாரா, இந்த பேர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல ஐஏஎஸ்ல ஒரு சில கொஸ்டின் வந்து ரொம்ப டீப்பா கேட்பாங்க. அனலிட்டிக்கல் கொஸ்டின்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த செல்யூக்கஸ் நிக்கோடருடைய மகள் துர்தாராவை சந்திரகுப்த மௌரியருக்கு திருமணம் செய்து வைப்பார். அவ்வாறு திருமண உறவுகள் ஆன பின்னாடி பல சத்ரபுகளை செல்யூக்கஸ் நிக்கோடர் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கி விடுவார். ரைட். அதுக்கு அடுத்து கௌடில்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரம். அந்த அர்த்தசாஸ்திரத்திலும் எவ்வாறு சந்திரகுப்த மௌரியர் நந்த வம்சத்தை அழிக்க வேண்டும், எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பது போன்ற பல அரசியல் நுணுக்கங்கள் கலந்த ஒரு புக்கு தான் கௌடில்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரம். அந்த அர்த்தசாஸ்திரத்திலும் சந்திரகுப்த மௌரியரை பற்றியும், மௌரிய பேரரசை இவரை பற்றியும், பிந்துசாரரை பற்றியும், அசோகரை பற்றியும் பல குறிப்புகள் உள்ளன. ரைட். இப்ப இவருடைய பிறப்பு பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து ஒரு இலிகுலத்தை சேர்ந்தவர், சூத்திரரை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. ஒரு சில புராணங்கள் இவர் அரச வம்சத்தை சார்ந்தவர், மகாதீபம் அப்படிங்கிற ஒரு புத்த வம்சத்தின் பிரிவு வந்து இவர் அரச குலத்தை சேர்ந்தவர். பாடல் புத்தகத்தை ஆண்ட இவருடைய அப்பன் ஆண்டிருக்காரு. இவருடைய அப்பனை சொன்ன பின்னாடி இவங்க அம்மா குழந்தையா இவரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காங்கன்னா புருஷபுரம் அப்படிங்கிற பாடலிபுத்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு. யாருடைய துணையாக? இவருடைய அம்மா மாமாக்கள் துணையாக, தாய்மாமன்கள் துணை மொழியாக இவர் வந்து பாடலிபுத்திரத்திற்கு வந்திருக்கிறார். அவ்வாறு வரும்போது தன்னுடைய குழந்தையை ஒரு கூடையில வச்சுட்டு போயிட்டாங்களாம். இந்த சந்திரகுப்த மௌரியரை ஒரு கூடையில வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கூடையில் இருந்த பொண்ணை வந்து ஒரு சந்திரா புஷன், அதாவது சந்திரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவர் வந்து எடுத்து வளர்த்திருக்காரு. யார? சந்திரகுப்த மௌரியரை எடுத்து வளர்த்திருக்காரு. அவ்வாறு குழந்தையா எடுத்து வளர்க்கும் போது இவர் வந்து இந்த சந்திரகுப்த மௌரியர் சின்ன பசங்களா இருந்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவ்வாறு விளையாடும் போது இவர் அரச வேஷம் கட்டி விளையாடிட்டு இருக்காரு. இவருடைய செயல், இவருடைய சுத்தி, இவருடைய திறமைகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இவர் வந்து சந்திரகுப்த மௌரியரை சாணக்கியர் என்பவர் இவர்கிட்ட இருந்து சந்திரா அப்படிங்கிற
ஒருத்தர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கியிருக்காரு. விலைக்கு வாங்கிட்டு போய் இவருக்கு கல்வி கற்றும் பல அரசியல் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்து நந்த வம்சத்தை வீழ்த்த இவர் பல உதவிகளை செய்திருக்கிறார். ஏன் நந்த வம்சத்தை வீழ்த்துறார் அப்படின்னா, நந்த வம்சம் மிக கொடுங்கோலாக, மிக மோசமாக மக்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தது. அவ்வாறு செயல்படும் போது சாணக்கியர் இவ்வாறு செய்யக்கூடாது என நந்தர்களுக்கு அறிவுரை கூறியும் போது இவரை, சாணக்கியரை மிக கேவலமாக நிறுத்தியிருக்கிறார்கள் நந்தர்கள். ஆதலால் இந்த அரசை எப்படியாவது ஒழிக்க வேண்டும், எப்படியாவது ஒழித்துவிட்டு நல்ல மக்களாட்சியை கொண்டு வர வேண்டும், நல்ல முடியாட்சியை கொண்டு வர வேண்டும் என சாணக்கியர் சபதம் கொண்டார். அதனால்தான் இவர் சந்திரகுப்த மௌரியர் துணை கொண்டு இந்த சின்ன பையனை எடுத்து வளர்த்து சந்திரா அப்படிங்கிற அவர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கி, யாரை விலைக்கு வாங்குறார்? சந்திரகுப்த மௌரியரை விலைக்கு வாங்கி இவர் எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடிதான் வடமேற்கு பகுதியை இந்த செல்லில் கிருஷ்ணனுக்கு அவர்கிட்ட இருந்து பெறுவாரு. அதுக்கு முன்னாடியே இந்த நந்த வம்சத்தின் கடைசி அரசரான தனநந்தரை தோற்கடித்து மகத நாட்டை பெறுவார். அதுவே மகத புரட்சி எனப்படும். அந்த முதலாக ஒரு இந்தியாவில் பெரும்பகுதியை ஆட்சி செய்து ஒரு பேராட்சியை உருவாக்கிய பெருமை யாருக்கு சேரும்னா சந்திரகுப்த மௌரியரை சேரும். பெரும் ஒரு பேரரசை உருவாக்கிய பெருமை யாருக்கு சேரும்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் சிறு சிறு அரசர்களாக தான் இருக்கும். இவரது ஆட்சியில் மட்டும்தான் முதலாக ஒரு பேரரசு உருவாக்கப்பட்டது. அந்த பேரரசு உருவாக்க உதவி செய்தவர் யாருன்னு பார்த்தா சாணக்கியர். அந்த சாணக்கியர் என்ன சொல்வார்னா, அரசர்கள் அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கடல்வாழ் மீன்கள், கடல்ல மீன்கள் எவ்வாறு இருக்கும்போது தண்ணீரை குடிப்பது நமக்கு தெரியாதவோ, அதே போல அமைச்சர்கள் தன்னுடைய வேலையை செய்யும் போது எவ்வாறு அரசு பணத்தை திருடுவார்கள், எவ்வாறு மோசமாக நடந்து கொள்வார்கள் என கண்காணிக்க வேண்டிய பொறுமை, கடமை யாருக்கு இருக்கு? அரசனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு காலில் முள் குத்தினால் அந்த முல்லை நம்ம எவ்வாறு எடுப்போமோ, அதே மாதிரி அரசன் தவறு செய்தால் அந்த அரசர்களை நீக்கிவிட வேண்டும். இது போன்ற பல உத்திகளை இவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவ்வாறு நந்த வம்சத்தை ஒழித்து மௌரிய பேரரசை உருவாக்கியதில் மிகவும் ஆதரவாக இருந்தவர் யாருன்னு பார்த்தா இந்த கௌடில்யர் என்கிற சாணக்கியர். இவர் என்ன எழுதுறாருன்னா அர்த்தசாஸ்திரம் எழுதுறாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்து சந்திரகுப்த மௌரியருக்கும் ஆண்டகோசுக்கும் இருந்த ஒரு கடித தொடர்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சந்திரகுப்த மௌரியருக்கும் ஆண்டகோசுக்கும் இருந்த கடித தொடர்பு, இவர் அலெக்சாண்டருக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கும் இருந்த தொடர்பை வெளிக்காட்டியது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த மௌரிய பேரரசை பத்தி பார்த்தோம். பாடலிபுத்திரம் தான் என்னுடைய தலைநகரம். இந்த பாடலிபுத்திரத்துக்கு பாதுகாக்க 60 அடி ஆழம் உள்ள 600 அடி அகலம் உள்ள ஒரு பெரும் அகழி இருக்கும். அந்த அகழிக்குள்ளதான் இந்த பாடலிபுத்திரம் அப்படிங்கிற கோட்டை இருக்கும். இதுல 64 நுழைவாய்கள் இருக்கிறது, 570 கோட்டை கோபுரங்கள் இருக்கிறது, 300 பேர் 30 பேர் கொண்ட ஒரு அமைப்பு இந்த நகரத்தை கட்டியாள்கிறது என கூறுவார்கள். அதனால இந்த சந்திரகுப்த மௌரிய பேரரசை நிறுவினார் என்பதை இதன் மூலம் தெளிவாகிறது. இதனுடைய தகவல்கள் எல்லாம் மேற்கண்ட இந்த தகவல்கள் நன்றி.